ரைட் அ பிரீஃப் நோட் ஆன் சைலண்ட் ரீடிங். சைலண்ட் ரீடிங்கை பற்றி வந்து ப்ரீஃப் நோட்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஸ்காலர்ஸும் ரைட்டர்ஸும் தான் நிறைய புக்ஸ்லாம் ரீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து இந்த சைலண்ட் ரீடிங்கை வந்து பற்றி என்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீடிங் சைலண்ட்லி ஆர் ரீடிங் அலவுட். இப்போ 2 ஏரியாஸ் இருக்கும். ஒன்று சைலண்ட்டாக ரீட் பண்ணலாம், இல்லைன்னா லவுடாக ரீட் பண்ணலாம். நம்ம சைலண்ட்டாக ரீட் பண்ணும்போது இன்னர் ஆர்டிகுலேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுமா. அதாவது இன்னர் ஆர்டிகுலேஷன், அதாவது நம்ம மூமெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா ஸ்பீடாக ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம லவுடாக ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளை யாராவது மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது தப்பாக வாசிச்சோம், இல்லைன்னா தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், இல்லை இந்த ஸ்ட்ரெஸ் இங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கக்கூடாது, இங்கே பாஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம லவுடாக ரீட் பண்ணும்போது நம்மளோட மிஸ்டேக்ஸாக அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ டிஸ்ட்ராக்ட் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த ரெண்டு இதுவும் லவுடாக ரீட் பண்ணுறதோ இல்லை சைலண்டாக ரீட் பண்ணுறதோ இதுதான் அவங்களோட ஓன் யூஸை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சைலண்டாக ரீட் பண்ணுறது அப்படின்னா இது ஒரு அக்வயரிங் த ஹேபிட் ஆஃப் ரீடிங். சைலண்டாக ரீட் பண்ணிகிட்டே ஏதாவது நம்ம ஒருத்தவங்க சைலண்டாக ரீட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட ரீடிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ரீடிங் வந்து அதிகமாக ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றாங்க. இதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூவாக ரீட் பண்ணுவாங்க. அதனால நாலேஜை கெயின் பண்ணிக்குவாங்க. அதாவது சம் ரைட்டர்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் வந்து எப்படி பார்ப்பாங்க, மிஷின் ஆஃப் ரீடிங் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ நான் உட்காந்து ஒரு புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் எப்படி ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் வச்சு பார்ப்பாங்கன்னா என்னோட ஐ மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களாம். அது நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா சைலண்டாக ரீட் பண்ணி இவர் ரீட் பண்ணுறாளா இல்லை சும்மா பார்க்குறாளா அப்படிங்கிறத எப்படி வந்து இந்த ரைட்டர்ஸ் ஆனவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா என்னோட ஐ மூவ்மெண்ட்டை வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா. இன்னொன்று சிட்டிங் பொசிஷன், நான் எந்த பொசிஷனில் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்றத பார்ப்பாங்களா. அதுக்கப்புறம் என்னோட நம்ம புக் வச்சு ரீட் பண்ணுவோம்ல, அதோட ஹோல்டிங் புக்ஸ் எப்படி நம்ம அந்த புக்கை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுவாங்களாம். லைக் இந்த கேஸ் கல்டிவேட்டிங் ப்ராப்பர் ஹேண்ட் ரைட்டிங் ஹேபிட்ஸ். இந்த மாதிரி சைலண்டாக படிக்கிறதுனால நம்மளோட ப்ராப்பர் ஹேண்ட் ரைட்டிங் ஹேபிட்ஸும் ரீடிங் ஹேபிட்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம அதிகமாக ரீட் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம அந்த கண்ணில் வந்து நமக்கு பதியும், உள்ளே வந்து பதியும், அந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம பதியும். அதனால் நம்ம ரைட்டிங் ஹேபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ரீடிங் கெப்பாசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் இந்த ப்ரீஃப் நோட் ஆஃப் ஆன் சைலண்ட் ரீடிங். நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க. நீங்க 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 இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.